அஸ்ஸலாம் அலைக்கும் காய்ஸ். ஒரு நாட்ட 2 வயசு குழந்தை ஆட்சி பண்ணா என்னாகும்? அந்த நாடே வந்து கொலாப்ஸ் ஆகும். அது எந்த நாடு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க முன்னாடி வெல்கம்ஸ் டூ த நதீம்ஸ் அகாடமி. இன்னைக்கு பார்க்க போறது 4த் யூனிட் த வேர்ல்ட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார். அதுல முக்கியமான டாபிக் தி சைனீஸ் ரெவல்யூஷன் 1911. இந்த லெசன ஒரு ஸ்டோரி மாரி சொல்றேன். அப்பதான் புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். 1908ல டவர் இம்ப்ரஸ் வந்து இறந்துடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மஞ்சு டைனஸ்டி வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. ஒரு புது எம்பரர் வந்தாரு. ஆனா, வயசு வெறும் 2 தான். இதெல்லாம் பார்த்த ப்ரொவிஷனல் கவர்னர்ஸ் எல்லாரும் வந்து தனித்தனியா இண்டிபெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ல 1911 அக்டோபர் மாசத்துல லோக்கல் ஆர்மி எல்லாரும் சேர்ந்து ஒரு முட்டினிட்டி நடத்துனாங்க. சைனால நடந்த ஒரு பெரிய ரிவால்ட்ன்னு சொல்லலாம். சைனா ஃபுல்லா பரவுச்சு. ப்ரொவிஷனல் கவர்னர்ஸ் வந்து எப்படி தன்னோட இண்டிபெண்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மஞ்சு காரிகென்சஸ வந்து ரிமூவ் பண்ணாங்க. மஞ்சு காரிகேசன்ஸ்ன்னு சொல்றது மஞ்சு டைனஸ்டில இருக்கிற சோல்ஜர்ஸ். இதோட மஞ்சு டைனஸ்டி வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. அந்த நேரத்துல தான் ஒரு மிடில் கிளாஸ் லீடர் இருந்தாரு. அதுல ஒருத்தர் தான் சன் எட்சன். அவர் அமெரிக்கால இருந்தபோது தான் ரிவால்ட் நியூஸ கேட்டு ஷாங்காய் வந்தாரு. வந்த உடனே புரோவிஷனல் பிரசிடென்ட் ஆனாரு. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல. அது என்னான்னு யுவான் ஷி ஹைல படிப்போம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து யுவான் ஷி ஹை அண்ட் ஆஃப்டர். சன் எட்சன் கிட்ட தான் பவர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா யுவான் ஷி கை கிட்ட வந்து போகுது. ஏன்னா பாலிடிக்ஸ் ரொம்ப ஈஸி இல்ல. எப்படியோ யுவான் ஷி கை கிட்ட பவர் வந்துச்சு. இவரு கீழ சைனா யூனிட்டியா இருந்துச்சு. ஆனா வெறும் 4 வருஷம் மட்டும் தான். இதுக்கு காரணம் என்னன்னா, 1916ல யுவான் ஷி ஹை வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் புது பிரசிடென்ட் வராங்க. 12 வருஷம் கவர்ன்மென்ட் நடக்குது. ஆனா யார்கிட்டயும் வந்து ரியல் பவர் இல்ல. அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனான்னு சொல்லி ஒரு பார்ட்டி உருவாகுது. அது எப்போன்னு பார்ப்போம். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சைனால வந்து ஒரு ரிவால்யூஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வேர்ல்டு சொசைட்டி வந்து பிரேக் ஆகுது. கான்ஃபியூஷன்ஸ் ஐடியா எல்லாம் வந்து ஓரங்கட்டப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சைனீஸ் மக்கள் 1917 ரஷ்யன் ரிவால்யூஷனுக்கு பிறகு மார்க்ஸ் அண்ட் லெனின் ஐடியா வந்து சைனால பாப்புலர் ஆகுது. அடுத்த 1 வருஷம் கழிச்சு 1918ல பெகின் யூனிவர்சிட்டில மார்க்சிசம் ஸ்டடி குரூப் ஆரம்பிச்சாங்க. அந்த யூனிவர்சிட்டில இருக்க ஒரு ஸ்டூடண்ட் தான் வந்து மாவோ சேட்டுங். நெக்ஸ்ட் டாபிக் வந்து குவாமிங்டாங் அண்ட் சியாங் காய் ஷேக். சன் எட்சன் இறந்த பிறகு குவாமிங்டான வந்து யார் லீட் பண்ணாங்கன்னா, சியாங் காய் ஷேக் தான். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல குவாமிங்டாங் பார்ட்டியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்து தான் இருந்தாங்க. ஆனா சியாங் காய் ஷேக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி சுத்தமா பிடிக்காது. அது யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மாவோ சேத்துங் அண்ட் சாய் என் லாய். இவங்க 2 பேரும் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிய வழிநடத்திட்டு இருந்தாங்க. இதனால சியாங் என்ன பண்ணாருன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருக்கிற இம்பார்டன்ட் பொசிஷன்ல இருந்து இவங்கள வந்து ரிமூவ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, வொர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ட் கிட்ட போய் சேர்ந்து ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ வந்து பில்ட் பண்ணாங்க. அவர்களையே ஒரு ஆர்மியா பில்ட் பண்ணாங்க. இதனால என்னாச்சு அப்டின்னா, சைனாக்குள்ளாரையே வந்து ஒரு 2 பிரிவு உருவாச்சு. குவாமிங்டாங் பக்கம் பெரிய பெரிய பணக்காரங்க நின்னாங்க. கம்யூனிஸ்ட் பக்கம் ஏழை மக்கள் வந்து சப்போர்ட்டா நின்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது 1928ல சியாங் பெகின வந்து கேப்சர் பண்றாரு. பெகின கேப்சர் பண்ண உடனே எல்லா சென்ட்ரல் பவர் வந்து சியாங் கிட்ட வருது. மாவோ ஆஸ் எ ஆர்கனைசர் ஆஃப் பீசன்ட்ஸ். மாவோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு. டவுன்ல ரொம்ப ஸ்ட்ராங் அப்டின்னா குவாமிங்டாங் பார்ட்டி தான். அதனால ஏழை மக்கள் பக்கம் வந்து தன்னோட ஃபோக்கஸ காட்டுனாரு. அதோட சேர்த்து சில கம்யூனிஸ்ட் பார்ட்டிய கூட்டுக்கிட்டு மலை பக்கம் போனாரு. ஒரு 7 வருஷம் அங்க தங்குனாரு. தன்னோட ஆர்மிய நல்லா பில்ட் பண்ணாரு. இத பார்த்த குவாமிங்டாங் தன்னோட படைய எடுத்துட்டு மவுண்டன் பக்கம் போக முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால முடியல. அந்த நேரத்துல சியாங்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது ஜப்பான். தன்னோட வார்லார்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டாக்ல இருந்தது. ஜப்பான் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால சியாங்கால கம்யூனிஸ்ட் எதிர்க்கவும் முடியல. டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஜப்பான் அடிக்கிறதா? இல்ல இவங்கள எதிர்க்கிறதா? அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து தி லாங் மார்ச் 1934. சியாங் என்ன பண்ணார்ன்னா, ஒரு ஃபோர்ட்டிஃபைட் போஸ்ட்ட வந்து கட்டுனாரு. கம்யூனிஸ்ட் ஏரியாவ சுத்தி ஒரு போஸ்ட் எல்லாத்தையும் கட்டினாரு. இத பார்த்த மாவோ ஒரு சேஃபரான பிளேஸ்க்கு மூவ் ஆகணும். சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. 1933க்குள்ளாரையே மாவோ ஃபுல் கண்ட்ரோல்னு எடுத்தாரு. ஏற்கனவே மாவோ கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குது. 1933க்குள்ளாரையே. இதோட சேர்த்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன பண்ணாருன்னா, 1934ல ஒரு லாங் மார்ச் ஆரம்பிச்சாரு. அந்த மார்ச்ல தான் 1,00,000 சோல்ஜர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. 1000 மைல்ஸ் வந்து நடந்து போனாங்க. அடுத்த 1 வருஷம் கழிச்சு 1035ல நார்தர்ன் ஷைங்க வந்து சென்றடைந்தாங்க. அதுல வெறும் 20,000 பேர் மட்டும் தான் வந்து சர்வே பண்ணாங்க. அந்த மார்ச் ஆனது ஒரு லெஜெண்டரி மார்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் இன்னும் மாவோ வந்து ஒரு பெரிய லீடர் ஆனாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆர்மிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க மாவோ கிட்ட. 1937க்குள்ளாரயே மாவோ வந்து 10 மில்லியன் மக்களுக்கு ஒரு பெரிய லீடரா மாறுனாரு. இதுவரைக்கும் புரியுதுங்களா? ஜாப்பனீஸ் அக்ரஷன்.
நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். சைனாவ ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஜப்பான் நார்த் சைனாவ ஆக்குபை பண்ணி மஞ்சூரியால தன்னோட மிலிட்டரி பேஸ வந்து கட்டமைச்சாங்க. மாவோ என்ன நெனச்சாருன்னா, இப்ப சியாங் கூட சண்ட போடுறது வந்து முக்கியம் இல்ல. ஜப்பானீஸ எதிர்த்து எப்படியாச்சும் சைனாவ விட்டு தொரத்தணும் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து, சூழ்நிலைக்கு ஏத்தபடி தன்னை தானே மாத்திக்கிட்டு எதிர்த்து நின்னாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் மேல வந்து அட்டாக் வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாச்சு. எப்ப அட்டாக் கம்மியாக ஆரம்பிச்சதோ, அப்பயே சொல்லலாம் கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெற்றிய நோக்கி செல்றாங்க அப்படின்னு. அதுக்கேத்தபடி 1945ல ஜப்பான் வந்து சரண்டர் ஆகுது. ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா, இன்னும் வந்து 2 பார்ட்டிக்குள்ளார சண்ட போயிட்டு தான் இருக்குது. அது யாருன்னா குவாமின்டாங் அண்ட் கம்யூனிஸ்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பானீஸ் அண்டர்ல எந்தெந்த சைனீஸ் ஏரியால வந்து கண்ட்ரோல்ல இருந்துச்சோ, அத கேப்சர் பண்ண இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல வெற்றி அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குவாமின்டாங் பார்ட்டி தான். சிட்டீஸ், ரயில்வேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணாங்க. பெகின் கூட சியாங் கண்ட்ரோல்ல தான் வந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் யுஎஸ்ஏ வந்து சியாங்க்கு தான் சப்போர்ட்டா நின்னாங்க. குவாங்மின்டாங் பார்ட்டிக்கு தான் யுஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், போர்ட், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து குவாங்மின்டாங் கண்ட்ரோல்ல தான். என்னதான் வந்து குவாங்மின்டாங் பார்ட்டி வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும், சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாவே இல்ல. ஏன்னா, மாவோக்கு சப்போர்ட்டா தான் வந்து சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. மிடில் கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா, மாவோக்கு தான் சப்போர்ட்டா நின்னாங்க. மாவ பொறுத்தவரைக்கும் பீப்பிள் ரூல் தான் வேணும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாத ஒரு சொசைட்டி வேணும் அப்படின்னு வந்து மாவோ நெனச்சாரு. நெக்ஸ்ட் டாபிக் நேஷனல் பீப்பிள்ஸ் காங்கிரஸ். செப்டம்பர் 1948ல பீப்பிள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. அதுல டோட்டலா 650 டெலிகேட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ குரூப், இல்ல கம்யூனிஸ்ட் விட்டு போனவங்க இருக்கட்டும். டோட்டலா வந்து 650 டெலிகேட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல தான் சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில் வந்து எலக்ட் பண்ணாங்க. அதுல சேர்மன் தான் வந்து மாவோ. இதுக்கப்புறம் தான் பீப்பிள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி உருவாச்சு. என்னதான் வந்து குவாமின்டாங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும், மக்கள் யார் பக்கம்? மாவோ பக்கம் தான். இந்த பீப்பிள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இதுதான் வந்து உலகத்திலேயே ஒரு ஷேக்கிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் 2 கம்யூனிஸ்ட் பவர் உருவாச்சு. ஒண்ணு சவுத் யூனியன், இன்னொன்னு சைனா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டேனியல் ஆஃப் யுஎன்ஓ மெம்பர்ஷிப். இது 2 பாயிண்ட் தான் குடுத்துருக்காங்க. சிம்பிளா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யுஎஸ்ஏ வந்து சைனாவ அங்கீகாரம் பண்ணவே இல்ல. 20 வருஷம் டிலே பண்ணாங்க. யுஎன்ஓ மெம்பர்ஷிப் கூட குடுக்கல 20 வருஷமா. ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் 100 லைக்ஸ் ரீச் ஆகும்போது என்னோட பிபிடிய நான் கமெண்ட்லயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். சைனிங் ஆஃப். அஸ்ஸலாமு அலைக்கும்.